ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்கன் 65. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ, பூண்டு, இஞ்சி, தயிர், 65 மசாலா, கரம் மசாலா, எலுமிச்சம்பழம் 1/2 மூடி, தயிர் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இஞ்சி பூண்டை ஃபைனாக பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். எலுமிச்சம்பழம் 1/2 மூடி எடுத்து வச்சிருக்கோம். தயிர் 2-2.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். தயிர் சேர்த்தோம்னா நமக்கு சிக்கன் வந்து நல்லா சாஃப்டா வரும். அடுத்ததா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்க 65 மசாலா, கரம் மசாலா ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்ததா நம்ம எலுமிச்சம்பழம் 1/2 பீஸ் வெட்டி வச்சிருக்கோம்ல, அதையும் நம்ம புழிஞ்சு விட்டுக்கணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஈவனா மிக்ஸ் பண்ணணும். சிக்கனோட நல்லா மேரினேட் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 65 மசாலா நமக்கு இன்னும் எவ்வளோ தேவையோ நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எவ்வளோ நாள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் 65 மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம தயிர் எலுமிச்சம்பழம்லாம் சேர்த்துருக்கிறதுனால சிக்கன் நல்லா சாஃப்டாக வரும். பாருங்க, மசாலா எல்லாம் நல்லா கலந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரீசரில் ஒரு 2 மணி நேரம் வச்சிடணும். நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே 2 மணி நேரம் வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று லிங்க் ஆகிருக்கு. அடுப்பில் கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் நம்ம போட்டுடலாம். சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸாக உள்ளே சேர்க்க போகிறோம். சிக்கன் நல்லா ஒன் சைடு வந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நம்மளோட 65ம் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம எந்த மசாலா அரைக்கலை, எல்லாமே இன்ஸ்டன்ட் மசாலா போட்டு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ செம்மையாக வந்திருக்குன்னு. சிக்கன் 65 தயார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.